வந்து நம்ம இயற்கையை பற்றி பார்க்கலாம். இயற்கை எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இருக்குன்னா, இப்போ வந்து இயற்கை எல்லாமே ஒரு பூமி இருந்தால் நல்லாவே இருக்காது. பச்சை பசின்னு எதுக்கு இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இயற்கை தான் நம்மளுக்கு குளிர் தருது, சாப்பாடு தருது, தோட்டங்கள் எல்லாம் தருது, அழகாக இருக்கணும்னு ஃப்ளவர்ஸ் எல்லாம் தருது. இப்போ வந்து நம்மளுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இயற்கையில் தான் சாப்பிடுமா? இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு பூ வச்சுட்டு போகணும், சாமிக்கும் பூ வேணும். அப்போ என்ன, அதுவும் விவசாயம் தான், அதுக்கும் பிளான்ட்டு தானா? அதே மாதிரி நாம் ஒரு செடி வளர்றோம். செடி வளர்கிறதுக்கு நாம் ஒரு செடி வாங்கினா அந்த செடியோட விதையை நம்ம போச்சு வச்சுக்கிறோம், அதுவும் பிளான்ட்டு தானா? அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பூமி எதுவும் பூவும் இல்லாமல், விவசாயம் இல்லாமல், தோட்டமும் இல்லாமல் இருந்தது. அதனால அந்த இடம் இப்படி இருந்தால் நல்லாவே இருக்காதுல்ல. அதுக்குத்தான் பிளான்ட்டு, பூக்கள், பச்சை பசேன்னு இருக்கிற குழுன்னு இருக்கிற எல்லாம் தோட்டம், கரும்பு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எதுக்கு நம்மளுக்கு எல்லாம் டீச்சர் எல்லாம் இருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வந்து படிப்பு ரொம்ப முக்கியம். டீச்சர் எதுக்கு இருக்கானாங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியமா? சில்ட்ரன்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் படிப்பில், ட்ராயிங்கில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கும் சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கும். அதை நிறைவேற்றுறதுக்கு, ஸ்டோரி சொல்கிறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு தான் டீச்சர் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அறிவை வளர்த்துறதுக்குன்னு டீச்சர் இருக்காங்க.